நேர்களுக்கு வணக்கம். திருச்சியில நடந்த, அதுவும் காவலர் கண்முன்னே அரங்கேறிய அந்த கொடூர சம்பவம். அந்த கொடூர சம்பவத்துல சில அப்டேட்ஸ் இருக்கு இன்னைக்கு. அது போக தமிழகத்துல இந்த ஒரு 4 நாட்களாக நடந்த சில விஷயங்களையும் இந்த வீடியோல பேசப் போறோம். வீடியோக்குள்ள போய் பேசலாம். இன்னைக்கு ஏன் இந்த வீடியோ வருது அப்படின்னு பார்த்தா, ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதுவுமே வந்து இப்போ டெல்லி அ கார் குண்டு வெடிப்பு பயங்கரமா போயிட்டுருக்கு. அத பத்தின வீடியோவும் அடுத்ததா உங்களுக்கு வர இருக்கு. இந்த நேரத்துல ஏன் இத பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஏன்னா, ஆ நம்ம அ தமிழ்நாட்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடக்கிறது, தொடர் கதையா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி அ இந்த சம்பவத்துல, அதாவது திருச்சி சம்பவத்துல என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஆ பாதுகாப்பு குடுக்க வேண்டிய காவலர்களே சில நேரங்கள்ல ஆ அந்த குற்றவாளிகளா மாறக்கூடிய அந்த சம்பவம் அ அதிகரிச்சுட்டே போறதையும் பார்க்க முடியுது. ரொம்ப வேதனையாவே இருக்கு. அதனால தான் இது இந்த நேரத்தில பேசலாம் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். முதல்ல அந்த திருச்சி சம்பவத்தில என்ன அப்டேட் அப்டின்னா, அந்த தாமரை செல்வன் அப்படிங்கிற நபர் வந்து கொடூரமாக பீம் நகர்ல இருக்கக்கூடிய அந்த காவலர் குடியிருப்புக்குள்ள வைத்து கொலை செய்யப்படுறார். அவர் பின்புலம் என்ன எல்லாமே செய்தியில பார்த்திருப்பீங்க. அவர் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில வொர்க் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. இந்த கமிஷன் பேஸ்ல அந்த ஃபிளாட் சேல் பண்ணும்போது அந்த கமிஷன்ஸ் பிரிச்சுப்பாங்க இல்லையா? ஏஜென்ட்ஸ்க்குள்ள. அந்த பிரச்சனையில வந்து சதீஷ் அப்படிங்கிற நபரோட அவருக்கு பிரச்சனை ஏற்படுது. அந்த சதீஷ் அப்படிங்கிற நபர வந்து அவர் என்ன பண்ணிறாரு அப்படின்னா, அவரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல 4 பேர் முன்னாடி வச்சு அவமானப்படுத்துற விதமா வந்து அவரு பண்ணிடுறாரு. ஸோ இந்த சம்பவத்த மனசுல வச்சுக்கொண்டு அந்த சதீஷ் வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2, 3 பேர் சேர்ந்து கொண்டு இந்த திட்டத்த தீட்டுறாரு. அத சக்சஸ்ஃபுல்லா அரங்கேற்றிட்டாரு அப்படிங்கிறது தான் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். ஏன்னா அந்த காட்சிகள அந்த ஃபோட்டோல எல்லாம் பார்க்கவே முடியல. அப்படி ஒரு சம்பவம். இதெல்லாம் தமிழ்நாட்ல வந்து அடிக்கடி தொடர் கதையா ஏதோ ஒரு பழிக்கு பழி, ஆ குடும்ப பகை அது இதுன்னு தொடர்றத பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப அச்ச ஒரு சூழல்ல பயணிக்க வேண்டியதா இருக்கு. ஆ அந்த விஷயத்துல என்ன அப்டேட்னா, இன்னைக்கு ஆ 3 பேர கைது பண்ணியிருக்காங்க. அதாவது 4 பேர கைது பண்ணியிருக்காங்க. பிரபாகரன், நந்து, கணேசன், இளமாறன் அப்படிங்கிற 4 பேர கைது பண்ணியிருக்காங்க. மொத்தமா 5 நபர்கள் வந்து இந்த சம்பவத்துல சம்மந்தப்பட்டிருக்காங்க. சதீஷ்காக இந்த சம்பவத்துல அவங்க ஈடுபட்டிருக்காங்க. கொடூரமான ஒரு ஒரு கொலைய அரங்கேற்றிருக்காங்க. நல்ல வேள அந்த தாமரை செல்வன் அப்படிங்கிற அந்த நபர் வந்து தன்னுடைய குழந்தைய பள்ளியில விடுவதற்காக முதல்ல வண்டியில குழந்தைய அழைச்சிட்டு போயிருக்காரு. அந்த குழந்தைய பள்ளியில விட்டுட்டு வரும்போது இந்த சம்பவத்த பண்ணியிருக்கு. இதுவும் நடந்திருக்கவே கூடாத ஒரு துக்கம் தான். பட் இருந்தாலுமே அந்த குழந்தை இருக்கும்போது இந்த மாரியான ஒரு சம்பவம் நடந்திருந்தா, இன்னும் நெனச்சு பார்க்கவே ரொம்ப வந்து ஒரு வேதனையான விஷயமா இருக்கு. மனித உயிர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு சின்ன சின்ன கோவங்களுக்காக இந்த மாரியான சம்பவங்கள் இதெல்லாம் நடக்கும்போது, எங்கிருந்து இவங்களுக்கு அந்த துணிச்சல் வருது? நம்ம வாழ்க்கை போயிடுமே! காவல்துறை நம்மள பிடிச்சிருவாங்களே! நம்ம ஜெயில்ல இருக்கணுமே! ஆ காவல்துறையின் மீது ஆ என்ன அவங்க என்ன பிடிச்சிட போறாங்களா? அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையா? இல்ல வாழ்க்கைய பத்தின ஒரு அச்சமின்மையா? இல்ல எதனால இப்படி நடக்குது? சமூகம் எங்க போயிட்டுருக்குன்ற ஒரு விஷயம்லாம் வந்து ரொம்ப அ ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நான். அதனால இந்த விஷயத்த நான் கண்டிப்பா பேசிட்டு இருக்கேன். இன்னொரு 2, 3 சம்பவங்கள் அதாவது போகக்கூடிய இந்த பரபரப்பான அரசியல் களத்துல பேசுபொருள் ஆகாமலே போன 2 சம்பவங்கள். அது வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். என்னன்னா, விழுப்புரத்துல ஆ இருந்து ஒரு மாணவி வந்து தன்னுடைய காதலரோடு ஆ அவரு வந்து அந்த மாணவி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவி. 18 வயது பூர்த்தி அடையாத ஒரு மாணவி. காதலரோடு சென்னை கிளம்பி போயிறாங்க 2 பேரும். திரும்ப வந்து விழுப்புரம் வரும்போது பைக்ல வராங்க. வரும்போது இடையிலேயே வந்து பாதுகாப்பு சோதனை இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு, "நீ போப்பா, நான் அந்த பொண்ண கொண்டு போய் பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிர்றேன். இன்னும் 18 வயசே பூர்த்தி அடையல. நீ என்ன வந்து இப்படி திருமணம் பண்ணிக்கிறேன்னு கூட்டிட்டு போயிருக்க?" அப்படின்ற மாரியான ஒரு இது மிரட்டல குடுத்து அனுப்பி விட்டுட்டு, அந்த பெண்ண வந்து நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு, வீட்ல வந்து பத்திரமா ஒப்படைச்சுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ போலீஸ் ஸ்டேஷன் நேரடியா கூட்டிட்டு போகாம, மறைவான ஒரு இடத்திற்கு அழைத்துட்டு போயி, 18 வயது பூர்த்தி அடையாத ஒரு பெண்ண, காவலரே வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகு வீட்ல கொண்டு போய் விட்டுருக்காரு. வீட்ல அந்த பெண் சொல்லி, அ ஃபேமிலியோட வந்து அவங்க பெற்றோர் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து அ ஒரு கேட்க செய்தியா இருக்கு இல்லையா? நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா, போலீஸ்னா யாரு நமக்கு?
நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா போய் தேடி போய் கம்ப்ளைண்ட் குடுக்குற ஒரு நம்மள பாதுகாக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறை. அவங்க எப்படி இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன் இது வருது அப்படிங்கும்போது, மொத்த காவலர்கள் மேலயும் நம்ம இந்த கேள்விகள கேட்கல. இந்த ஆதங்கத்தையோ, கோபத்தையோ போடல. இந்த மாரி காவல்துறையில சில காவலர்கள் நடந்துக்கிறாங்க இல்லையா? அதனால அந்த காவல்துறைக்கே ஒரு களங்கம் ஏற்படுது. திருவண்ணாமலையில எங்கிருந்தோ ஒரு ஏழ்மையின் காரணமாக ஆந்திரா நெனைக்கிறேன். ஆ காய்கறிய ஏற்றிக்கொண்டு அம்மாக்கு துணையாக வந்த ஒரு பெண்ண வந்து திருவண்ணாமலையில காய்கறி சந்தை பக்கத்துல காவலர்கள் வந்து விசாரிக்கிறத அழைச்சிட்டு போய் தாய்க்கு காதுல அதாவது தாய்க்கு கொஞ்சம் அருகிலேயே முட்புதர்ல வச்சு ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. அவங்க டிஸ்மிஸ் பண்ணி ஜெயில்ல இருக்காங்க. அதெல்லாம் ஏன் இந்த மாரி நடக்குது? ஏன் அப்படிங்கிற ஒரு கோவம் வரும் இல்லையா? காவல்துறை வந்து ஆ ஒரு கட்டுப்பாடுல இல்லையா? ஆ இல்ல அச்சம் இல்லையா? என்னங்கிறதே நமக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனா யோசிச்சா ஒரு புலப்படாத ஒரு அச்சம் மிகுந்த ஒரு சூழலா இருக்கு. இன்னொன்னு டிஜிபி தமிழகத்திற்கு டிஜிபி நியமிக்கப்படாமல் இருப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. காவல்துறைக்குன்னு இப்போ நம்ம அமைச்சரவை இருக்கு. அமைச்சரவைக்கு ஹெட் யார்? சிஎம் இருக்காரு இல்லையா? இது எல்லா துறையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, எல்லா அமைச்சர்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு. இப்ப காவல்துறைக்கு டிஜிபி இல்லாம தற்காலிக டிஜிபி போட்டிருக்கிறது. தற்காலிக டிஜிபியோட உத்தரவுகள, அவருடைய ஆர்டர, அவருடைய எச்சரிக்கைகள தற்காலிகமா தானே போட்டிருக்காங்க. எத்தன வந்து கீழ பணிபுரியக்கூடிய காவலர்கள் வந்து அத வந்து அந்த அளவுக்கு மதிப்பு குடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன் டிஜிபி நியமனத்த தள்ளி போடுறாங்க அப்படிங்கிற கேள்வி இப்ப ரொம்ப ஆழமாக எழுந்திருக்கு. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கினுடைய நிலை என்ன? ஏன் இப்படி போயிட்டு இருக்கு தமிழகம் அப்படிங்கிற கேள்வி எழும்போது தான் இந்த டிஜிபி நியமனம் ஏன் காலதாமதம் ஆகுது அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்க்கட்சியினர் என்ன சொல்றாங்கன்னா, டிஜிபி நியமனத்த தள்ளி போட்டுட்டே இருக்காங்க திமுக. அவங்களுக்கு ஆதரவாளர் இருக்கக்கூடியவங்க அவங்கள நியமனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. பொதுவாவே வந்து ஒரு டிஜிபியினுடைய பதவிக்காலம் முடிய போகுது அப்படின்னா, முடிவதற்கு 3 மாதத்துக்கு முன்பாகவே வந்து டிஜிபிய தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். ஆனா முடிந்து இவ்வளவு மாதங்கள் ஆகி கூட டிஜிபி நியமனம் பண்ணாம இருக்காங்க. நீதிமன்றமே உத்தரவிட்டு கூட டிஜிபி நியமனம் ஏன் பண்ணாம இருக்காங்க? அப்படிங்கிற கேள்விய வந்து எழுப்பியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்ல. ஒரு 9 வயசு பெண் பிள்ளைக்கு ஒரு அபியூஸ் நடந்திருக்கு. அதையும் ஒரு காவலர் பண்ணியிருக்காரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள கேட்க கேட்க தினந்தோறும் இது வந்து நேற்று முன்தினம் தான் நடந்துச்சு இந்த சம்பவம். இப்ப நம்ம வந்து பரபரப்பாக ஏதாவது ஒரு செய்தி போயிட்டு இருக்கும்போது, சில விஷயங்கள் அப்படியே கடந்து போயிடும் இல்லையா? அந்த மாரி கடந்து போகக்கூடிய செய்திகளா தான் இதெல்லாம் வந்து ஆ போறத நான் பார்க்க முடியுது. கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. நெறைய சம்பவங்கள் நடக்குது. ம் அபியூசஸ் நடக்குது. இல்ல வந்து இது நகை திருட்டுலயோ, இல்ல குழந்தைய வந்து மீட்டு குடுக்குறாங்க. இந்த மாரி காவலர்கள் வந்து அவங்களுடைய பணிய ரொம்ப சிறப்பா பண்றாங்க. ஆனா, இந்த மாரி ஒரு சில காவலர்கள் இருக்கும்போது, அந்த துறைக்கே வந்து ஒரு களங்கம் ஏற்படுது. ஏன் காவலர்கள் வந்து ஒரு அச்சம் இல்லாம இருக்காங்க? இல்ல அதாவது குற்றம் புரிபவர்களுக்கு அச்சம் ஏன் இல்ல? அப்ப சட்டம் ஒழுங்கு சரியில்லையா? ஸ்ட்ரிக்ட்டா இல்லையா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி எழுது. சட்டம் ஒழுங்கு யாருடைய துறையின் கீழ இருக்கு? முதலமைச்சர் கீழ இருக்கு. ஆ அப்படிங்கும்போது அவர நோக்கின கேள்விகள் எழுது. எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய கட்டுப்பாட்டிலேயே இல்ல. அதிகாரிகள் முதலமைச்சரின் கட்டுப்பாட்டிலே இல்ல. முதலமைச்சர் வார்த்தைக்கு மதிப்பில்ல. இப்படி ஒரு பொம்மை முதல்வர் இருக்காரே அப்படிங்கிற விமர்சனத்தை எல்லாம் பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவினர் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படியான ஒரு சூழல் போய்க்கிட்டு இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டிற்கே நல்லதில்ல. தயவு செஞ்சு இதற்கு ஒரு முடிவு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஆ இந்த பெண்கள் மீதான அபியூஸ்களாகட்டும், இல்ல வந்து நம்மலாம் வந்து ஒரு உயர்வா பார்க்கக்கூடிய இந்த காவல்துறையினர்களுடைய இந்த மாரியான செயல்பாடுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரணும். ஆ யார் குற்றம் செய்தாலும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும். காவலர்கள பார்த்தாலே ஒரு அச்சம் வரணும். குற்றவாளிகள் பொதுமக்கள்ல இருந்து யாரோ ஒருவரா இருந்தாலும் சரி, இல்ல காவலர்கள்ல இருந்து யாரோ ஒருவராக இருந்தாலும் சரி, கடுமையான தண்டனை இருக்கணும் அவங்களுக்கு. ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவ பதிவு பண்றோம். கமெண்ட்ஸ்ல வந்து கேட்கலாம். ஏம்மா உங்க வீடியோ பார்த்து 100 பேர், 200 பேர் பார்த்து அப்படியே அச்சம் வந்துற போகுதா? முதலமைச்சர் பார்த்துற போறாரா? அப்படின்ற மாரி, இந்த மாரியான நெறைய கமெண்ட்ஸ் நான் வந்து அடிக்கடி ஃபேஸ் பண்றேன். அதனால எனக்கு வீடியோ போடுவதே வந்து போடணுமான்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்படியான ஒரு மனநிலை வந்துருது. பட் இருந்தாலும் பரவால்ல. நம்மளுடைய கருத்த நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருப்போம். நக்கல் பண்றவங்க பண்ணிட்டு போட்டும். என்னுடைய ஆதங்கத்த நான் பதிவு பண்றேன். நக்கல் பண்றவங்க பண்ணிட்டு போட்டும். எனக்கு அத பத்தி கவல இல்ல. ஆ தமிழ்நாட்ல இந்த மாரியான சம்பவங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்ல, எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நடவடிக்கைகள் எப்படி பாய்கிறது?
சட்டம் ஒழுங்கு வந்து சரி செய்யப்படுகிறதா? இனி இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்காம இருக்கணும். ஏன்னா கோயம்புத்தூர்ல நடந்த அந்த ஆ ஏர்போர்ட் பின்னாடி நடந்த அந்த சம்பவம் வந்து மிகப்பெரும் பேசுபொருளா பேசிக்கிட்டு இருந்தோம். அடுத்து திருச்சிய பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த பாம் பிளாஸ்ட்ல எல்லாத்தையுமே நம்ம வந்து மறந்துட்டோம். ஆனா இதெல்லாம் வந்து கடந்து போற விஷயங்கள் கிடையாது. இது பாம் பிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரும் எச்சரிக்கை ஒலியா அடிச்சிருக்கு. அத பத்தி அடுத்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பேசியிருக்கோம். இருந்தாலும் கூட நம்ம இதையுமே வந்து கடந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த வீடியோக்கான காரணம். உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. பொறுத்து பேசலாம். நன்றி, வணக்கம்.